டேய் மையப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாலும் பாடுறா. ஐயா எத்தனை தடவையா கேட்பீங்க? வந்துருவாங்க ஐயா. என்னடா ஏத்து பேசுற? இந்த ஆள் கிட்ட வேலை செய்யறதை விட புண்ணாக்கு வியாபாரம் செய்யலாம். வந்தாங்களா இல்லையா? வந்தா சொல்றேன். வணக்கம் ஐயா இருக்காரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாருங்க. வாங்க வாங்க. நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ராவு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் மொத்தமா வந்துட்டா குழப்பமாயிரும் இல்லைங்களா? என்ன பொண்ணையா தேடுறீங்க? இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவையும் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஏங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கும்? என்ன நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா, புஞ்சையில ஒரு 600, தோப்பு துறவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருங்க. 2000 ஏக்கராவா? நமக்கு எவ்வளவுங்க தேரும்? எனக்குங்களா? எனக்கு நிறைய இருக்குங்க. ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல, இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். குத்தகைக்கு விட்டீங்களா? இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க. அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க, உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம ஊர்ல நிலம் இல்லாத ஏழைங்க 1000 பேரு. ஆளுக்கு 2000 ஏக்கர் பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 ஏக்கர் கணக்கு சரியாயிருதுல. என்னது? சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாமா? நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ளை விட்டு பெரியசாமி இல்லையா? நானும் சாமி தான். ஆனா நீங்க நினைக்கிற பெரிய சாமி நான் இல்ல. வலினா இவ்வளவு துன்பம் வலிக்கிறது. எங்க போயிட்டீங்க? இல்லையா, இந்த நில முதலாளிகிட்ட போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க. மத்த ஏழை ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நேரத்து கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அடிச்சிருப்பானுங்களா? ஆமாப்பா, அடிச்சுட்டானுங்க. அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? இதெல்லாம் அவங்கள கேட்டா நடக்காது. கேட்கறதுக்கு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது உங்க சாமி மாதிரியா? அதாவது பேசுமா? நிறைய பேசினாதான் அங்க போக முடியும். அதுதான் ஜனங்களை நிர்வாகம் பண்ணும். யாரு எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம், மக்கள் எப்படி எல்லாம் வாழலான்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும். ஓஹோ, அது எங்க இருக்கு? அது அங்க பாருங்க, பேசிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். கையாடுறாரு. அவர் தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி. அவர் நினைச்சாருன்னா நம்ம ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார். என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட் சொல்ல வேலையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா கொஞ்சம் பாருங்க, நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன். நீ போய் ஜனங்களை கூட்டு வா. நீ போ, பேசாம போ. மனுஷா, வாகனத்தை நிறுத்து 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 நிறுத்து. முக்கியமான விஷயம். அம்மா தொகுதி மாதிரியே தெரியல. யாரு இவன்? யோ, பின்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா? என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இப்படி அறிவியட்டமா கேள்வி கேட்கிற? ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிற நிலத்து பூரா 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டு வசதியா இருந்த அப்படி. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்து பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களும் பிரிச்சு கொடுத்துரு. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். வண்டி எடு. என்னது? நான் பைத்தியமா? ஜனங்க நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதை வாங்கி தர வேண்டிய அரசாங்கம் நீ. உங்ககிட்ட சொன்னா என்னை பைத்தியங்கிற? நாவரியா? இல்ல வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? டேய் எடுறா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே, அதுவா வெடிச்சது. தமிழரசன் வேலையா? ஆமாமா, அரசாங்கம் ஓடுது, அவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான். அவன் தீவிரவாதியா? அப்படின்னா நிலம் இல்லாத ஏழைங்களுக்கு பணக்காரங்க கிட்ட இருந்து நிலம் வாங்கி தரணுங்கிறான். அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா அவன் நம்மால. நீங்க வாயால கேக்குறீங்க, அவன் வன்முறையால கேக்குறான். அட, எந்த முறையில கேட்டா என்னப்பா? ஏழை ஜனங்க எல்லாத்துக்கும் நிலம் வேணும், அதான் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு ராசா
டேய் எம்எல்ஏ, இப்ப போற ஒரு திட்டத்தை. நகை கூட காலமே யாராவது திருடிட்டு போற வரைக்கும் நீ எப்படிமா பாத்துக்கிட்டு இருந்த? அம்மா தாயே, நீதான் என்ன காப்பாத்தணும். பதட்டப்படாதீங்க மாமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. காலையில போய் கோயில திறந்த ஆ, பூட்டின பூட்டு அப்படியே இருக்கு. அம்பா நகைகளை காணும். நகையை காணுமா? ஆத்தா என்ன சோதிக்கலாம், மண்ணை சோதிக்கலாம், உன்னை சோதிக்கலாமா மாமா? நீதான் போலீஸ்ல சொல்லி அந்த நகைகளை மீட்டு தரணும்ப்பா. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்களே மாமா, விஷயம் வெளியே தெரியலாமா? வழங்கக்காரன இடங்கக்காரன வெட்டி கூறு போட்டுற மாட்டா அவங்கள. ஆத்தா ஆத்தான்னு நீங்களும் பார்வதியும் தான் ஆத்தா பக்கத்துல இருந்தது. தம்பி, நான் சொல்ல மாமா, ஊர்க்காரனுங்க சொல்லுவானுங்க. என்ன பண்றது, திருவிழாவுக்கு என்ன 4 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ள நகைய மீட்டலாம் மீட்டலாம் மீட்டலாம். ஆனா மாமா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். கதவை உடைக்கிற வரைக்கும் என்னடா கண்டு பண்ணிட்டு இருந்த? ஏமனே, தமிழஸ்பைன் எங்க? தெரியாது. அவனதான் டூயிட் பண்றதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எங்கொழிச்சு வச்சிருக்கிற முந்தானி இல்லையா? காட்டு கண்ணு. இங்க பாரு கண்ணு, கவர்மெண்ட்ல ஒரு வேலை தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இங்க வந்து பார்த்தா கடவுள் இன்னொரு வேலையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. புரியலையா? உன்ன அனுபவிக்கத்தான். என் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களா? டிஎஸ்பியா வேற இருக்கீங்க. உங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் என் முதல் கடமை. அட சாமி, உனக்கு எப்படி கண்ணு இவ்வளவு அறிவு வந்தது? நான் என்ன செய்ய போறேன்? அப்பா, அருதி, அழாதீங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. அருதி, ஆத்தாக்கு தெரியாம நகை எங்க போயிடும், நிச்சயமா கிடைச்சிரும். சாப்பிடுங்கப்பா. 100 200 பல லட்சம். இந்த ஏழை எங்கம்மா போவேன்? ஒரு எறும்பு கூட நான் பாவம் பண்ணது இல்லையம்மா. அந்த ஆத்தா ஏமா என்ன எப்படி சோதிக்கிறான்? அப்பா, 1000 கண் கொண்டவப்பா ஆத்தா. அவகிட்ட நான் கேக்குறேன். கேக்குற விதத்துல கேட்டா பதில் சொல்லி ஆகணும்ப்பா. நிச்சயம் அவ பதில் சொல்லியே ஆகணும். இனிமேலும் உன் சோதனை உங்களால தாங்க முடியாது ஆத்தா. உன் சோதனை தாங்க முடியாது, அதுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல. உன் சோதனை முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்க. இந்த பார்வதி பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, ரத்தம் சிந்துற அளவுக்கு இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கா. நீங்க இருக்கிறீங்கன்னு என் மனைவி சொன்னனால்தான் நானே அவளை விட்டு பிரிஞ்சேன். இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேக்குறப்ப கஷ்டமா இருக்கியா? நீங்க தான் அவ பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கணும். யோ அது மாதிரி நாத்திகன்னு நீ சுயமரியாதையோடு இருப்பேன்னு நினைச்சேன். நீ மாமல் மனசு மாதிரி இருக்கிறிய. உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கடவுளே தீர்த்து வை என்கிட்ட வந்து நிக்கிறிய. நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல உன் பொண்டாட்டிக்கு மட்டும் பிரச்சனையா? இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அத்தனை பேர் என்னுடைய குழந்தைங்க. ஆனா அவங்க பிரச்சனை நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்கின மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொன்னா நான் எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல நான் மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்தை கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற 2 கைகளை கொடுத்தேன். இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கிறது தான் மூளையவே கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வைன்னு நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா? உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல்ல போட்டானா,
இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா? இல்லையே. அங்க விளைவிக்கிறதும் இல்ல, இங்க தடுக்கிறதும் இல்ல. இது பார், கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீர்த்துட்டானா கடவுளுக்கே வேலை இல்ல ராஜா. அப்புறம் சும்மா கிடக்கிற கோயிலையெல்லாம் பாலிடெக்னிக் காலேஜ் மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா? என்ன புரியுதா? புரிஞ்சுது. தென்மொழி, தென்மொழி எங்க போயிட்டா? என்ன சத்தம் பலமா இருக்கு? வா தம்பி, உட்காரு. என்னக்கா ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு? முதல்ல வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ முக்கியமான விஷயம் தான். வர்ற திருவிழாக்குள்ள உன் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருக்கேன். இப்ப என்னக்கா அவசரம்? தேனு எனக்குன்னு பிறந்தவ தானே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சின்ன பொண்ணாவே சுத்திட்டு இருக்கட்டுமே. நான் சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு தம்பி. என்னைக்காவது உன் பேச்ச நான் மீறி இருக்கேனா? ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடு. இந்த முனுசாமி வீட்டு வரை போயிட்டு வந்துருக்கா. தேனு, நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேல்ல? எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்க. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து காலேஜ் போக வேண்டாம். சரி. என்னப்பா மாடு மேஞ்சிருச்சுன்னு புடிச்சு கட்டி போட்டியாமே? வெட்டி போட்டிருப்பேன். விரோதத்தை வேற உயிர்கிட்ட காட்ட மாட்டான் இடங்கக்காரன். மாடு வேண்டாம், பணத்தை கட்டிட்டு ஓடிட்டு போ. இதோ பாரு பங்காளி ஜாதி பெருமைய. நம்ம மாடு மேஞ்சா கட்டி போடுவானுங்களா, இவங்க பொண்ணுங்களே மேய விடுவானுங்களா? என்னடா உருமுறை? நீ கட்டிக்க போற பொண்ணு கம்மா கரையில கும்மால் அடிக்கிற போய் பாரு. அடவா பங்காளி, வெட்டி பயலோட வீண் பேச்சதுக்கு. உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா தேனு? உன்னை என்னால அழ வச்சு பார்க்க முடியாது. என்ன கட்டிக்கிட்டா காலமெல்லாம் இந்த ஜாதி சண்டையில நீ கஷ்டம் தான் படணும். தயவு செஞ்சு நீ உன் மாமனை கட்டிக்கோ. நீ இல்லாத இன்பமான வாழ்க்கை கூட எனக்கு துன்பம் தான். உன்னோட இருக்கிற துன்பமான வாழ்க்கையும் எனக்கு இன்பம் தான் முத்து. பொண்ணு மேல் ஜாதி பொண்ணை இழுத்துட்டு போயிட்டானே பாவி பைய, என்ன போதும்.
தீவிரவாதி தமிழரசன் இந்த காலனியில தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தமிழரசனுக்கு அடைக்கலம் தர்றதோ அவனை காட்டி கொடுக்க மறுப்பதோ சட்டப்படி குற்றம். தமிழரசன் எங்கிருந்தாலும் வந்து தானாகவே சரணடைய வேண்டும். அப்படி சரணடைய மறுத்தால் அதனால் ஏற்படும் எல்லா விளைவுகளுக்கும் தமிழரசனை பொறுப்பு என்று போலீசாரால் எச்சரிக்கப்படுகிறது. அப்பாவி ஜனங்களை அடிச்சு உங்களுக்கு ஆண்மையில நிரூபிச்சிட்டீங்கல்ல, கூட்டிட்டு போங்க. சாவல கூட உன்னை பிரிய மாட்டேன். யார் தீ மூட்டி இருக்கிறது கேட்கிறல்ல? வாங்கடா பாக்கலாம். நம்ம ஊர் கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டிட்டதால உள்ளூர்காரங்க யாரும் வெளியூர் போய் தங்க கூடாதுங்க. இலங்கைக்காரங்களுக்கு யமனை கொண்டு வந்திருக்கண்டா. இந்த திருவிழாக்கு அப்புறம் இலங்கை ஜாதியில ஒருத்தம் கூட உயிரோட இருக்க கூடாது. அந்த வலங்குக்கார நாய்ங்க எல்லாத்தையும் வேரோட வெட்டி சாய்க்க நேரம் வந்துருச்சு.
ஏண்டா நாய என்னடா சொன்ன? ஆம்பளை இல்ல நான் சொன்னேன். போய் அவளை கேட்டு பாரு. நாங்க யாருமே போலீஸ் இல்லடா, எல்லாம் ரவுடிங்கடா. அடுத்து நீ போட. மனுஷா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை கேளு. எங்களை கொல்றதுக்கு ஒரு கூட்டமே துரத்திட்டு வருது. இங்க ஒளிஞ்சுக்கிறவங்களை காட்டி கொடுத்துறாதீங்கயா ப்ளீஸ். மனுஷா, உண்மையான அன்பு இங்க ஒளிஞ்சுதான் வாழணுமா? அக்கறையில யாரா யாரா உட்கார்ந்து இருக்குது? மனுஷா சொல்லு, சந்தேகப்பட போறாங்க. இந்த ஊர் ஆள் தாங்க, அவர் நமக்கு வேண்டியவர். யாராச்சும் 2 பேர் வந்தாங்களா? இங்க யாரும் வரலீங்க. உண்மையை சொல்லுங்கடா, வெட்டி விடுவேன். யாரும் வரலங்க, கடவுள் மேல ஆணையிட்டு சொல்றேன். சரி சரி வாங்கடா, தெக்க போய் தேடுவோம். உணவு தேவைக்காக ஆடு மாடுகளை வெட்டுறீங்க, பரவாயில்ல. கோவம் வந்தா சக மனுஷனையே வெட்டுறீங்களாப்பா? ஐயா, ஒளிச்சு வச்சு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, உங்களையும் என்னையும் சேர்த்து வெட்டிடுவாங்க. வாழ வேண்டியவங்களே வாங்க. இத பாருங்க, திருவிழா நடக்குதோ இல்லையோ, உங்க திருமணத்தை நடத்தி வைக்காம நான் திரும்பி போக மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. கால் சிக்கிருச்சா? கால்ல ஏதாவது சிக்கிருச்சா? நல்லா பாருங்க. ஐயா ஏதோ பையங்க. ஐயா, இது கோயில் நகையா? இதான் பார்வதியோட பிரச்சனையா இருக்கும். பார்வதி, பார்வதி, ஐயா, 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 கோயில் நகைலாம் கிடைச்சிருச்சு ஐயா, கொண்டு வந்திருக்கையா, வாங்க, இறங்கி வாங்கயா, கதவு தரங்க. ஐயா வாங்கயா. ஐயா, என்ன காரியம் பண்றதுக்கு இருந்தீங்க? இந்த நகைக்காக தானே இதெல்லாம். யாரோ திருடி தட்டாங்குளத்துல போட்டிருக்காங்க. பாருங்க, எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. எந்த ஊர் ஜனங்க உங்க 2 பேருடைய காதலை எதிர்த்தாங்களோ அந்த ஊர் ஜனங்க எல்லாம் ஒன்னா கூடி நடக்க போற உங்க கல்யாணத்தை மனப்பூர்வமா வாழ்ந்து போறாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நடக்க போற வள்ளி திருமணத்துல நீதாப்பா முருகன், நீ வள்ளிமா, நான் தான் உங்களை சேர்த்து வைக்க போறேன், உன் அண்ணன். கடவுளை ஏன் இப்ப கூப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? அவனே எதிரில வந்தாலும் அழகுல மயங்கி எனக்கு போட்டி வேட்பாளரா வந்துருவான். இந்த இடைத்தேர்தல்ல எனக்கு போட்டி இருக்கு. என்ன நீ பாட்டு காத்தான வந்துட்டே இருக்க? என்ன விஷயம்? பார்வதி!
போய் தோட்டத்தில் வச்சு கொளுத்துங்களா? புரட்சிக்காரன் கடப்பாறையால் குத்தி கொல்லப்படுவான். வள்ளி, முருகா, 2 பேரும் ஏன் தயங்குறீங்க? மாலை மாத்திங்க. இருந்தாலும் நல்லபடியா இல்ல, உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். சீக்கிரம் வந்து ஊரை விட்டு போயிருங்க. வாங்க. கோவில்பட்டி ஜனங்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்ப நடந்த வள்ளி திருமணத்துக்கு பூத்தூவி வாழ்த்து சொன்னீங்க, கைதட்டி கரவாசம் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஆனா ஒரு சின்ன செய்தி, இப்ப நடந்த இந்த கல்யாணம் வெறும் நாடக கல்யாணம் மட்டும் இல்ல, உண்மையான கல்யாணம். ஆமா, இந்த ஊரை சேர்ந்த உயர்ந்த சாதி பொன் தேன்மொழிக்கும் தாழ்ந்த சாதின்னு சொல்லி நீங்களே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சாதியை சேர்ந்த முத்துசாமிக்கும் நான் நடத்தி வச்ச கல்யாணம் தான் இந்த கல்யாணம். இருங்கய்யா, ஏன் பதட்டு பாருங்க. இப்போ உங்க வள்ளி திருமணத்தில் இல்லாத நான் என்ன பூசா நடத்திட்டேன்? இல்ல உங்க வள்ளி திருமண கதை என்னையா? என்ன புராணம்? முருகன் கடவுள், மேல் ஜாதிக்காரன். மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல, மேல் லோகத்துக்காரன்.
வள்ளி குறத்தி தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குறத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணாயா. ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம். அதை தான் நான் நடத்தினேன். அட என்னையோ கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு விக்கிரம் வச்சு விழா எடுக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்த சாதிக்கிற பண்ண மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவ கையை காலை வெட்டுறோம். அந்த முருகனை ஏயா நான் பண்ண காதல் திருமணத்தை அந்த பையன் பண்ண அவனை ஏண்டா வெட்டுறீங்கன்னு உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கயா, புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புனா புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தகுந்தது அல்ல. இதை எடுத்து வைக்கணும். இப்ப எது சரி? யோசிங்கயா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலங்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெறியில் ஒருத்தர் வெட்டி சாகுறீங்களே. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள் தான் சாதியை கண்டுபிடிச்சான்னு பொய் வேற புழுகு புராணம். ஏயா 4 வகை சாதிய கடவுள் படைச்சிருந்தானா 4 கலர்ல ரத்தத்தை படைச்சிருக்க மாட்டானா? படைக்கலையே. ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் எலும்புலயும் இன்னும் சாதின்னு எழுதலையே. ஏயா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் கடவுளோட குழந்தைகள் இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல மேல வச்சு சந்தோஷமா பாத்துட்டு போனா? ஏயா நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா? ஏயா என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மாறுல பாலையும் இன்னொரு மாறுல வசதியும் கொடுப்பா குழந்தைக்கு? யோ இறந்து போனவனுடைய கண்ணெடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியுங்கிற அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவங்களவா மனுஷன்? ஏ மனுஷா, ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா? வேதனையா இல்லையா? இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற உயிர் மனுஷன் இல்லையா? அதை அழிக்கலாமா? இது பாருங்கயா, மனுஷன் ஒற்றுமையா இருக்கணும். மனுஷன் ஒற்றுமையா இருந்தா தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா தான் விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளர்ந்தா தான் உலகம் சுழிச்சமா இருக்கும். அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருந்தா எதா இருந்தாலும் அழகியா. அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறது எது? சாதி. அந்த சாதி ஒழிங்கயா. அந்த சாதி ஒழியணும்னா அந்த சாதிக்கு மூலமா இருக்கிற மரத்தை ஒழிங்கயா. அந்த மரத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூலமா இருக்கிற கடவுளையே ஒழிங்கயா. கடவுள் ஒழிங்கயா. ஐயா ஐயா உங்களையும் இந்த பாவிங்க குத்திட்டாங்களா? ஐயா ஐயா நீங்க சாகக்கூடாதுங்கய்யா. ஐயா ராசபாண்டி, முள்ளு குத்துனாலே ரத்த வரணும்னு கேட்டுக்கிட்டு இப்ப கத்தியால குத்திருக்காங்க. நான் என்ன கடவுளாவா இங்க வந்தேன்? மனுஷனா வந்தேன். மனுஷனாவே போறப்பா. ஐயா இயேசு வந்தான், புத்தன் வந்தான், காந்தி வந்தான். ஜாதி இல்ல மதம் இல்ல அன்புதான் கடவுள். ஐயா ஆனா மனுஷன் தான் சொன்னான், நீ எந்த மனுஷனுமே கேட்கலையா? ஐயா நீங்க சொல்லுங்கய்யா, நான் தான் கடவுள் சொல்றேன். ஜாதியையும் மதத்தையும் நான் படைக்கல அப்படின்னுட்டு கடவுளா வந்து சொல்லுங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா இல்ல ராசபாண்டி, இந்த உலகத்துக்கு கடவுள் தேவையில்லை. கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமல அவன் பேர்ல எத்தனை மதங்கள், எத்தனை சாதிகள், எத்தனை கோயில்கள், எத்தனை மூட நம்பிக்கைகள். கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமல அவன் பேரால எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள். இல்ல ராசபாண்டி, கடவுள் எந்த கோயிலையும் எந்த சிலையில இல்ல. அன்புதான் கடவுள், உண்மைதான் கடவுள், உழைப்பும் ஒற்றுமையும் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இரு. நான் வரேன் ராசபாண்டி. இந்த சாதியும் மதத்தையும் அழிச்சிருங்கப்பா. இல்லன்னா அது மனுஷ இனத்தையும் அழிச்சிருங்கப்பா. அவட்டுமா?